எப்ப எதிர்பார்க்கலாம்? அப்படியே திரும்ப ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களும் ரியோ ராஜ் அவர்களும் அந்த மொட்டை மாடி பாட்டுல நாங்க எதிர்பார்க்கிறோம். தெரியல, பேசிட்டு இருக்கோம். அவன் அவனோட படத்துல கொஞ்சம் பிஸியா இருக்கான். இருக்கும், ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அது என்ன பண்ண போறோம்னு பாட்டியான்னு தெரியல. ஆனா இந்த வாரத்துல ஒண்ணு சரி, எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும். இப்ப இவர் சொல்லியிருப்பாரு அந்த ஒரு பீரியட்லாம். நாங்க ரீசெண்டா ஒரு அவார்டுக்காக சித்தனை மீட் பண்ணும்போது அவர் சொல்லியிருந்தாரு, நான் ஒரு கதைலாம் வச்சு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அவ்வளோலாம் சொல்லி அது கேட்கும் போது இப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு நடக்குமான்ற அளவுக்கு எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த ஒரு ஆரம்பத்துல கதை இருக்கும்ல. இப்போ ஒரு டயங்கிராம்னு ஒரு படம் பண்றாங்க. எப்படி ரியோராஜ் அவருடைய வெற்றி உங்களுக்கு இருக்கோ, சித்து அவருடைய வெற்றியும் ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி இருக்கு அந்த ஒரு படம்? ஒரு டைரக்டரா மாறி இருக்காங்க உங்க நண்பர்கள். அவனுக்கு இது எப்பயோ நடந்திருக்க வேண்டியது. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஒண்ணு நமக்கு கிடைக்கிறத விட கிடைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்போன்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாக்குறப்ப ஆத்தி நீங்க லவ்லாம் யோசிச்சு பாருங்க, ஃபெயிலியர் ஆகிறப்ப பயங்கர வலியா இருக்கும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப எல்லா வேலை அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணல. இந்த மாதிரி நிறைய இருக்கும் நம்ம லைஃப்ல. அப்படிதான் இது நடந்துச்சு சித்துக்கு. ஏன்னா அவன் முதல்ல கமிட் ஆன படம், ஒரு ப்ரொடக்ஷன்ல கமிட் ஆனா எல்லாம் நடந்துச்சு, போச்சான், ஒர்க்லாம் பண்ண போயிட்டான், லொகேஷன் ரெக்கி எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா நடக்கல, அப்படியே இருக்கு. இந்த பக்கம் அதுக்காக வீடியோஸே நிப்பாட்டிட்டான், அந்த பக்கம் எதுவும் நடக்கல. வீடியோஸ்லயும் ஒரு 6 மாசம் அப்பியர் ஆக முடியாத சூழல். அதனால அங்கேயும் அவனுக்கு அந்த கிரேஸ் குறையுதுன்றதை உணர முடியுது. அந்த கேப்ல நிறைய பேர் புதுசா கிரியேட் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. 6 மாசம் படமும் நடக்கல, நடக்குமானும் தெரியல, பணம் வருமானும் தெரியல. இந்த சூழல்ல முடிவு எடுத்து தான் திருப்பி சித்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு, அப்போ ஒரு விளாகுக்கு வெளிநாடு போனோம், வந்து அதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் திருப்பி அவனுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 3-4 மாசம் ஆச்சு. அந்த பிரச்சனையில இருந்து திருப்பி அது பிரேக் ஆனதுல இருந்து வெளில வருது. படமே வேணாண்டா எனக்குன்ற முடிவுக்கு வந்துட்டான். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அவன் திருப்பி படமே வேணான்னு மறுபடியும் நெட்டுக்குள்ள வந்ததுனாலதான் அவனுக்கு விஜய் சித்து விளாக்ஸ்னு ஒன்று பண்ணணுன்ற இது வந்துச்சு. அப்படி வந்ததுனாலதான் விஜய் சித்து விளாக்ஸ் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு 10 மடங்கு வீரியத்தோட பெருசாகி நிக்கிறான். இன்னைக்கு ஒரு படம் அவனுக்கு வர்றப்ப, படம் வந்தோடனே அது ஹிட்ன்ற மனநிலையை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருச்சு. கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு, அந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு, எல்லாமே ஏற்கனவே செட்டப். இதுக்கு முன்னாடி சித்து பண்ணியிருந்தா கூட இது இப்படி இருந்திருக்காரு. அப்போ ஒரு விஷயம் அவனுக்கு அன்னைக்கு கிடைக்காததுதான் ரொம்ப நல்லது அவன் லைஃப்க்கு. இன்னைக்கு அது கிடைக்கிறப்போ இன்னும் பெருசாயிடும். இப்படிதான் நான் அதை ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இது கைக்கு வர்றப்ப, இது வேல்ஸ்ல இருந்து அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இது இன்னும் எவ்வளவு பெருசாகுதுன்றதை நான் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வேல்சர் வந்து நான் ஒரு 10 படம் பண்றேன், பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு பண்றேன், ஆனா சித்து படத்தை தான் நான் போற எல்லா இடத்துலயும் கேட்கறாங்கன்னு அவரு மீட்ல சொல்லியிருந்தாரு ஒரு 3 நாள் முன்னாடி. அதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு ஒண்ணு இருக்கலாம். அப்ப இது அன்னைக்கு நடக்காதது நல்லதுதான் தோணுச்சு. இதுதான் இன்னைக்கு அவருக்கா இருக்கட்டும், டியூட் விக்கி மண்ணாங்கட்டின்னு ஒரு படம் நயன்தாரா வச்சு பண்ணியிருக்காரு நம்ம டீம்ல இருந்து. ஸோ அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே வந்து நமக்கு அந்த சந்தோஷத்தை எப்பயுமே. அரசன் ப்ரோமோ வந்துச்சு. ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஏன் நடிக்க தனுஷை போடுங்க சூப்பரா நடிப்பாரு. அந்த ஒரு வார்த்தையிலேயே வந்து 2 பக்கம் இருக்க அந்த ஒரு பழைய பகை என்னன்னு எல்லாத்தையுமே உடைச்சு விட்டுட்டாங்க. உங்க 2 பேருக்குள்ள பகையே இல்லை, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா வெளியில பாக்குறவங்களாம் பகை என்ன சண்டை, ஏன் பிரிஞ்சுங்க, இதே மாதிரி கேள்விகளே கேட்கறாங்களே. அது எதனால நீங்க ஒரு அனலைஸ் பண்ணீங்களா? ஏன் இந்த மாதிரி ஒரு பேச்சு உண்டாயிடுச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிச்சோன்னே, சித்து சண்டை போட்டு போனாரா வந்தாரா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சோன்னே, முதல்ல நாங்க இதுக்கு நம்ம பதிலே சொல்ல வேணாம், நம்ம பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் ஸ்டேஜ் மூமெண்ட்ல 4 தடவை நான் இருக்கேன், என் ஸ்டேஜ் மூமெண்ட்ல அவன் இருக்கான், நம்ம வீடியோல அவன் இருக்கான், அவன் வீடியோல பிளாக் ஷிப் இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி நம்ம இப்படியே தான் இருக்கோம். அதுல எந்த சேஞ்ச் இதுக்காகவும் அதை பண்ணல.